இன்னும் சொல்லப்போனால் ஒரு தயாரிப்பு நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்கிறது, அந்த நடிகனை வச்சு தயாரிக்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் வாங்கி படத்தில் நடித்து முடிச்சு டப்பிங்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் அந்த நடிகருக்கும் வணிக தொடர்பு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் போய் இந்த படத்தை இந்த தேதியில் வெளியிடாதீங்கன்னு சொல்லவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி சொன்னாலும் அந்த தயாரிப்பு நிறுவனம் அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சிவகார்த்திகேயன் வந்து இது ஏதாவது பேசுகிறாரா அப்படின்னு மட்டும் கேட்குறீங்க. விஜய் வந்து ஏதாவது பேசுகிறாரா அப்படிங்கிற விவாதங்களும் நிறையா வருது. விஜயும் பேச மாட்டார். ஏன் பேசணும்? இப்போ இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்ணுவாரெல்லாம் சொன்னாங்க. இந்த வரவும் போகிறவங்கலாம் எதிரி கிடையாதுன்னு சொன்னதெல்லாம் சிவகார்த்திகேயனை பற்றி தான் சொன்னார்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. விஜய் வந்து சிவகார்த்திகேயனை எதிரியாகவே நினைக்கல. காரணம் என்னென்னா, விஜய் வந்து இன்னைக்கு வளர்ந்து விட்ட நடிகர். எப்படி ரஜினி வந்து விஜய் எதிரியாக நினைக்கல இல்லை, ரஜினி விஜய் எதிரியாக நினைக்கிறாரா? இப்போ வந்து கூலி ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் பற்றி சொல்லும்போது, அதில் லோகேஷ் கனகராஜ் எடுத்த படங்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டரையும் லியோவையும் ஏன் தவிர்த்தாங்க, ஏன் வந்து அதை மட்டும் எடுத்தாங்க? லோகேஷ் கனகராஜ் 60 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரா, இல்லை 20 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரா? வெறும் 6 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 6 படத்தை சொல்ல முடியாது அந்த மேடையில். அந்த இயக்குனரை பற்றி சொல்லும்போது அந்த 2 படத்தை தவிர்த்துட்டு சொல்கிறாங்கன்னா அங்கேயும் அரசியல் இருக்குது.